ரொம்ப எனக்கு உடனே பாதிக்கப்படுது. தனியே இருந்து இதை வந்து சந்திக்கணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் தான். எத்தனையோ டாக்டர்ஸை போய் எத்தனையோ இதெல்லாம் பார்த்தோம். எதுவுமே எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தோம். நான் சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து கேன்சரை விட அதிகமான ஒரு ஒரு சிம்டம்ஸமாக இருக்குங்க. அது வைரல் ஃபீவர் வந்து சாகிறவங்களும் உண்டு, கேன்சர் வந்து சகாமல் இருக்கிறவங்களும் உண்டு. லண்டத்து பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாள் நல்ல சூப்பராக இருக்கேன். மக்கள் இணைப்பதுனா நல்ல சூப்பரான நாள், அடிப்படையான நாள், நல்ல ஒரு பிஸியான நாள். எல்லாரும் ஒர்க்குக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ அது மாதிரி நானும் தான் ஒர்க் கிளம்பிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து நான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எடுத்து போடணுன்னுக்காக தான் நான் போடுறேன். ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து ஒரே ஒரு கமெண்ட் அப்படி தான் நான் அன்றைக்கி பேச போகிறேன். நிறைய கமெண்ட் நல்லா பாசிட்டிவாக வந்துச்சு. கழிஞ்ச 2-3 வீடியோ இங்கே பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது என்னதுன்னா குறிப்பாக வைட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாருக்கும் வரும்போது என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், எனக்கு எப்படி சிம்டம்ஸ் இருந்தது, நான் அதை அப்படி எதிர்கொண்டேன்னு சொல்லி போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க. நிறைய பேர் உடனே போய் ஜிபி கிட்ட உங்களுடைய லோக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணியிருக்கிறீங்க. வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து அப்படி மெசேஜஸ் வந்து குவியுது. அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து இமெயில் கூட நிறைய பேர் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம போட்ட ஒரு சின்ன வீடியோ வந்து இவ்வளோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதே தொடர் வரிசையில் நான் வந்து இந்த மெனப்பாஸ் போஸ்ட் மெனப்பாஸ் இதுக்கான சிம்டம்ஸ்க்கான அந்த ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். இது நம்மளுடைய சேனலில் வந்து இது வந்து புதுசாக வரக்கூடிய வீடியோவில் இந்த மெனப்பாஸை பற்றியானது ஏற்கனவே நிறைய நான் போட்டிருக்கேன். இதை பற்றி அந்த வரிசையில் திரும்பியும் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, போட்டிருந்தாலும் போட்டது நிறைய பேர் எகெயின் நிறைய பெண்கள் வந்து எங்களுக்கு இப்படி தான் இருக்குது சிம்டம்ஸ், தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, இது நாங்கள் போய் டாக்டரை போய் பார்க்குறோம், கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறோம், ஏதாவது இதுக்கு வந்து ஹெச்ஆர்டி எடுக்கணுமா இல்லை வேறு என்ன மாதிரியான இருக்குது சில. ஏன்னா மெனப்பாஸ் பெரிமெனப்பாஸ்ன்னு சொல்கிறது இந்த மாதவிடாய் பெண்களுக்கு முடிய போகிற தருவாயில் வரக்கூடிய சிம்டம்கள். அப்போ முடிய போகிற தருவாயில் வந்து 1-2 நாளைக்கு முன்னே வராது. இதெல்லாம் ஒரு சில பெண்களுக்கு வந்து 5-10 வருஷமாக இருக்கும். அவங்க அந்த சிம்டம்ஸோடு தான், அந்த மாதிரியான அறிகுறிகளோடு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தை தான் அவங்க கடந்து போயிட்டுருப்பாங்க. அதைத்தான் நான் வந்து அந்த வீடியோவில் வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து ஓகே, இப்போ நாங்கள் இதுதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எத்தனையோ படப்படான்னு வருது, நெஞ்சு படப்படான்னு வருது, அப்பப்போ வேர்த்து கொட்டுது, என்னன்னு தெரியாமல் எத்தனையோ டாக்டர்ஸை போய் எத்தனையோ இதெல்லாம் பார்த்தோம். எதுவுமே எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தோம், எல்லாமே சரியாக இருக்குது, அதனால் இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறைய பெண்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேத்தைக்கு பார்த்தா ஒரு கமெண்ட் கேட்டிங்களா, நான் அந்த இதுக்கு முன்னால் போட்டிருந்தேன் வாட்டி விதைக்கும் பெரியமெனப்பாஸ் சிம்டம்ஸ் நான் எப்படி சமாளிக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே வந்த இதுதான். ஸோ இது வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. இவங்க எழுதியிருக்கிறவங்க ஐடி வந்து எமரால்ட் கார்னட். எனக்கு இவங்க பெண்ணா ஆணான்னு தெரியாது. ஏன்னா இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பெண் ஆணாகவும் ஆண் பெண்ணாகவும் எல்லாருமாகவும் தான் வீடியோ இந்த கமெண்ட்ஸை போடுறது எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இவங்க ஐடியா போய் நம்ம அப்படி இவங்க யாருன்னு நம்ம வந்து பரிசோதிக்கவும் நான் விரும்பலை. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களுடைய கமெண்ட் என்னன்னா, ஃபார் ஆல் ஹூ ஆர் மேக்கிங் அ மவுண்டன் அவுட் ஆஃப் மோல் ஹில், all you need to do to straighten your mind, imagine it's a big comment. Okay, அது வந்து இங்கிலீஷில் உள்ளது, நான் தமிழில் உங்களுக்கு நான் வாசித்து காணிக்கிறேன். எல்லாவற்றையும் பெரிதுபடுத்தி காட்டுபவர்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இவர் சொல்ல விரும்புகிறாரா, இந்த எமரால்ட் கார்னட்டுங்கிறவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, உங்கள் மனநிலை சரி செய்ய வேண்டுமெனில் உங்களுக்கு புற்றுநோய், அதாவது கேன்சர் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். தினமும் உடல் மற்றும் மன ரீதியாக எவ்வளவு வேதனையும், நான் உயிர் பிழைப்பேனா இல்லையா என நிச்சயமின்மையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் பெரிமெனப்பாஸ் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தால் தேவையான மருத்துவ உதவியை பெறுங்கள், மருத்துவ நிபுணர்களை அணுகுங்கள். வீடியோக்களை பார்த்து உங்களை பலவீனமாக நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டாம். ஒரு புற்றுநோய் நோயாளியின் மனநிலையும் வெறும் ஹார்மோன் மாற்றங்களால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் ஒருவரின் மனநிலையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். மருத்துவ ரீதியாக மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன் என்று நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்தை மனச்சோர்வாக கருதி பிரச்சனையை உருவாக்குவதை நிறுத்துங்கள். பெண்களை இந்த பெரியமெனப்பாஸ் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நிறுத்துங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விதத்தில் வந்து இதை நான் ஒரு பாசிட்டிவாகவும் எடுக்கலாம். நம்ம இது கொஞ்சம் வந்து லைட்டாக எடுத்துக்கணும் இந்த சிம்டம்ஸை அப்படின்னு அவர் இது பண்ணியிருக்கலாம். பட் அவருடைய ஒரு சில குற்றச்சாட்டுகள் நான் இதில் வந்து ரொம்ப எனக்கு
உடனே பாதிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இந்த எழுதினவங்க வந்து எனக்கு இந்த எமரால்ட் கார்னெட் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனில் உள்ளவங்களா இல்லையான்னு தெரியல. மெடிக்கல் ப்ரொஃபஷனில் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். திஸ் இஸ் நாட் த வே யூ ஸ்பீக். மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா என்னுடைய வருத்தத்தை தான் தெரிவிக்க முடியும். பிகாஸ் அறிவு அந்த அந்த சப்ஜெக்டை பற்றியான ஆழ்ந்த அறிவு இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பொது இடங்களில் வந்து சொல்லிடுறோம். அது வந்து அதற்கான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். நானே ஆக்சுவலி இந்த கமெண்ட் நான் பார்க்கவே இல்லை நேற்றுக்கு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு பெண் வந்து டிஎம் பண்ணாங்க, அக்கா அவங்க இதில் வந்து இப்படி ஒரு கமெண்ட் வந்திருக்குது பாருங்கக்கா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஒரு மாதிரி இதெல்லாம் உண்மை இல்லைங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அப்படியாக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தங்க வந்து கமெண்ட் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் இந்த கமெண்ட்டே படிக்கிறேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாத்தையுமே கேன்சர் போன்ற நோய்களுக்கு வந்து நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அது பயங்கரமான முட்டாள்தனம் வேற. அதுக்காக எல்லா கேன்சருமே இப்போ எத்தனையோ பெண்கள் வந்து பெரிமெனோபாஸ் சிம்டம்ஸ் வந்து எப்படின்னா ஒரு 10 வருஷமா அவங்களுக்கு வந்து அப்படி போயிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு அதை பற்றி எந்த சிம்டம்ஸ் இருக்கா, சிலவங்களுக்கு மைல்டாக சிம்டம்ஸ் வரும் போயிடும், சிலவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான சிம்டம்ஸ் இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்து கேன்சரை விட அதிகமான ஒரு சிம்டம்ஸமாக இருக்குங்க. அது வந்து தெரியாமல் இருந்தால் நீங்கள் எப்படி பொது வழியில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே இந்த பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, பெண்களை பற்றி ஒரு ஒரு காணொலியை போடும்போது இந்த சமுதாயம் என்ன செய்யும், அதை பெண்களை தான் குற்றம் சொல்லுது. அது சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்காங்கங்க, இதெல்லாம் என்ன பெரிய இதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தவறு, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு தவறு செய்கிறாங்க, அதுலேயும் அந்த பொம்பளை கெட்டவா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆம்பளைங்களை ஒன்று சொல்லலாம். இது வந்து ரெண்டு இருபாலரையும் நான் கம்பேர் பண்ணுறேன்னு இல்லை, யூஸ்வலாக அது நடக்கிறது. இது வந்து இந்த பெரிமெனோபாஸ் சிம்டம்ஸ் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் கழிஞ்ச 5-10 வருஷமாக நிறைய பேசிட்டு வர்றாங்க. ஏன்னா நிறைய பெண்கள் அதுக்கு வந்து ஆளாகிறாங்க. நிறைய பெண்கள் வந்து இதனால் கஷ்டப்படுறாங்க, தவிக்கிறாங்க. அதனால வந்து மருத்துவ உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசப்பட்டது. எல்லா டாக்டர்ஸ், நர்சஸ், நீங்கள் வேர்ல்டு வைல்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நிறைய விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. பயப்படாதீங்க, இந்த மாதிரிப்பட்ட சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போயிருந்துக்கிட்டு நீங்கள் உங்களை ஒரு கேன்சர் வியாதி ஆளுக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவும், ப்ளீஸ் டோன்ட் சே ஆல் தீஸ் திங்ஸ். இது வந்து என்னங்க, இது என்ன, ஒருத்தர் வந்து ஜலதோஷம் காய்ச்சல் வந்துருச்சுது, அவர் டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர் உடனே, ஐயோ நீங்கள் வந்து இதை கேன்சர் வியாதிக்கு ஒப்பிட்டு பார்க்காதீங்கங்க, இது சாதாரண வைரல் ஜலதோஷம், வைரல் ஃபீவர் வந்து சாகிறவங்களும் உண்டு, கேன்சர் வந்து சகாமல் இருக்கிறவங்களும் உண்டு. புரிஞ்சுதா? தோஸ் ஆர் த டூ டிஃப்ரென்ஸ். எதையுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா வந்து யூ கேன் மூவ் ஆன். இப்போ ஃபன்னாக வீடியோ போடுறோம், ஒரு குக்கிங்கை பற்றி வீடியோ போடுறோம், ஃபன்னாக வீடியோ போடுறோம், இல்லை ஒரு வெளியே போகும்போது வீடியோ போடுறோம், அதில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கருத்துக்களை தெரிவிக்கிங்கன்னா அதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஆனால் இது வந்து வி ஆர் டேக்கிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் எடுத்து தான் அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் போட்டு மக்களுக்கு இது புரிய வைக்கணும், எல்லா ஜாரருக்கும் புரிய வைக்கணும், பெண்கள் எல்லாருக்கும் புரியணும், தங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு குறைபாடு இல்லை, தாங்கள் வந்து இதெல்லாம் வந்து கடந்து போகணும்னா இதுக்கான ஹெல்ப் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, தனியே இருந்து இதை வந்து சந்திக்கணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது, மருத்துவர்கிட்ட போகணும், ஹெல்ப் அவைலபிளாக இருக்குது அவங்களுக்கு. அதனால வந்து அவங்க வந்து ஹெல்ப்பை தேடி போகலாம். வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு ஐயோ இது என்னன்னு தனக்குள்ளே பேசிக்கிட்டு தனக்குள்ளே இருக்காம அதற்கான ஹெல்ப்பை நீங்கள் தேடலாம். அது வந்து அந்த பெண்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பெண்களை சுற்றி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சிருந்தா எல்லாருக்குமே அது ஒரு விழிப்புணர்வாக அமையும். அதனால பெண்களுடைய ஹெல்த் இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கான வீடியோஸ் தான் நம்ம போடுற இந்த மெனப்பாஸ், பெரிமெனப்பாஸ் இதெல்லாம் பற்றி போடுற வீடியோஸ். இதை வந்து ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் ஆட்டு, ஒரு தேர்ட் ரைட் ஆட்டு அப்படி பேசுறது வந்து எனக்கு என்னவோ அது பிடிக்கல. ஒருவேளை அவர் நல்ல மனப்பான்மையிலே போட்டிருந்தாலும் சரி, டோன்ட் கம்பேர். நீங்கள் வந்து டோன்ட் கம்பேர் வித் அந்த அப்போ எல்லா நோயும் அப்போ கேன்சர் நோய்க்கு தான் நம்ம வந்து ஒப்பிட முடியுமா? எல்லா இதையும் வந்து கேன்சரை விட கொடுமையான நோய்கள்லாம் உலகத்தில் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இல்லை, உங்களுக்கு இதை பற்றி சரியாக தெரியலைன்னா
அதை பற்றி பேசாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா மக்கள் வந்து குழம்பி போவாங்க. நம்ம வந்து ஒரு ஒன்றை பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இது இப்படி இப்படி வருங்க, இப்படி இப்படி இருந்தால் நீங்கள் இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இடையில ஒரு ஆள் புகுந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் பெண்களை எப்போவுமே இப்படி தான் மட்டம் தட்டி வைக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி. நீங்கள் டேக் இட் ஈஸியாக இருக்கு ஒரு வேளையில் இது போட்டது ஒரு பெண்ணாக இருக்கலாம், அவங்க ஒரு வேளை டேக் இட் ஈஸியாக பண்ணிக்கலாம். எல்லாரும் சமம் கிடையாது இல்லையா? எல்லாரும் இந்த உலகத்தில் சமம் கிடையாது இல்லை. ஒருத்தங்களுக்கும் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த உள்வாங்கக்கூடிய தன்மை வந்து மாறுபடலாம். எல்லாருக்கும் ஒரு ஒரு மனிதரும் ஒரு ஒரு விதமானவங்கள்ல. அது அப்போ அதை வச்சு தானே நம்ம வந்து இது பேஸ் பண்ண முடியும். இதெல்லாம் என்ன, இதே தான் வேலை இவங்களுக்கெல்லாம். அந்த பெண்களை பற்றி எதை பேசினாலுமே இதே தான் வேலை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும், அதாவது இதெல்லாம் அப்படி மூடி மறைக்க வர்றாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு என்னைக்குமே வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு நீங்கள் செய்கிறத நீங்கள் செஞ்சுட்டு தான் இருங்க, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பரிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தோணுச்சு அந்த வீடியோ அந்த கமெண்ட் பார்க்கும்போது. ஒரு கமெண்ட் போட்டவர் தன்னுடைய அறியாமையினால் போட்டிருக்கலாம். ஸோ நானும் வந்து சொல்கிறேன், இட்ஸ் ஃபைன். உங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, ஐயோ சிஸ்டர் எனக்கு தெரியல என்ன மாதிரியான இது அப்படின்னு. பிகாஸ் ஐ எம் அ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல். சிஸ்டர் எனக்கு தெரியல, நீங்கள் நிறைய சிம்டம்ஸ்லாம் பற்றி சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு தெரியல, இதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு தடவை இல்லை 10 தடவை இதை பற்றி வீடியோ போடுறதுக்கும் வெரி ஹாப்பி. பட் ஆனால் இந்த மாதிரி குதர்க்கமான கமெண்ட்களை போடுறத என்னுடைய வீடியோவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சேனல்லையும் இப்போ உலகத்தில் எந்த சேனல் இருந்தாலும் அங்கே போய் இப்படியெல்லாம் வீடியோ போட்டு உங்களுடைய கமெண்ட்களை வந்து நீங்கள் பெருசாக்கி அதுக்கு லைக்களை கொட்டுன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் எனி ஒன். ஸோ நான் இப்போ வந்து கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு. ஸோ ஒர்க்குக்கு கிளம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிக்கணும் இல்லை பிடிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த பெண்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரட்டும். ஐ டோன்ட் கேர் யார் என்ன பண்ணாலும். நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலில் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், அதுக்கான என்ன தீர்வுகள், அதற்கான அப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம். அண்ட் ஓகே, தேங்க்யூ, பாய்.